சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜனையும் தலைவர் 171 இந்த படத்தினுடைய அந்த அறிவிப்பு, அதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு சொல்ல முடியாது, இந்த படத்தினுடைய டீசர், அதற்கு பிறகு டீசர்னால் டைட்டில் டீசருங்க, அன்றைக்கே டைட்டிலையும் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுலேருந்தே சோஷியல் மீடியா முழுவதும் பயங்கர வைரலாக இருக்குது. எல்லோருமே இந்த படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தினுடைய விஷயங்கள், ஏன்னா இந்த லுக் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவர் ஒரு வாட்ச், அப்படி அந்த வாட்சை கையில் கட்டியிருப்பார், பின்னாடி பார்த்தீங்கன்னா வாட்ச் தான் இருக்கும். அந்த வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்சாக இருக்கும். அதனால் இது கோல்டு சம்மந்தமான படம், சில பேர் இது வந்து டைம் ட்ராவலர் படம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய டைட்டில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, முன்னணி நாளிதழ் கூட இன்றைக்கி எழுதியிருக்காங்க, கழுகு அப்படின்னு வைக்க. உண்மையாலே கழுகுன்னு வச்சா பற்றிக்குங்க, இல்லை ஈகிள்னு கூட வைக்கலாம். ஏன்னா இது ஒரு பேன் இண்டியா படங்கிறதுனால பார்ப்போம் அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து நிறைய காட்சிகள் வந்து ஐமேக்ஸ் கேமராவில் ஷூட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான கேமராவாக. ஆனால் அந்த கேமராவில் படம் பிடிச்சிங்கன்னா அந்த சிஜி ஒர்க்கில் அவ்வளோ அற்புதமாக மகத்துவம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வருதுங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி டைட்டில் கழுகு ஓகேவா? ஏன்னா நீங்கள் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஃபஸ்ட்டு வரும்போது அந்த படம் வந்து பெரிய அளவில் ஓடலை. அதே விக்ரம் வந்து இப்போ சமீபகாலமாக அந்த விக்ரம் வந்து பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணிச்சு. அதேமாரி இந்த கழுகு திரைப்படமும் முதல்ல ரிலீஸ் ஆன போது பெரிய அளவு, அது ஒரு பஸ்லேயே அந்த கதை நடக்கும், எதிர்பார்த்த அளவு பெரிய வெற்றியை பெறலை. அதனால் இப்போ இந்த கழுகு வருமா, இல்லை கழுகுங்கிற டைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது இருக்குமா, கமெண்ட்டில் சொல்லுங்கள்.